Hello guys, welcome to Tokyo Vlogs and இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்க போறது Pet Shop for Birds and Aquarium, a new gold aquarium ஒட்டப்பாலம்ல இருக்கு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இங்க விஷுன்றனால நிறைய கிருஷ்ணர் பொம்மை செஞ்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அப்புறமா என்னோட கண்ணாடி 10 நாள் தான் ஆச்சுங்க, அதுக்குள்ள உடஞ்சு போச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பிஞ்சு பலாக்காயை வச்சு எப்படி பொரியல் பண்றதுன்றது வீடியோல பார்க்க போறோம். Love you. மேக்ஸிமம் ஆளுங்க நம்ம வீட்டில் பலா மரம் வச்சுருப்போம். ஆனால் என்னென்னா ஃபார்மில் வர அளவுக்கு பலாப்பழம் வீட்டில் வைக்கிற மரத்தில் பழுக்காது. அந்த இந்த பிஞ்சாக இருக்கும் இல்லையா, பிஞ்சு இல்லைன்னா காய், அது வரும்போது ஒன்று வாடி போய்ட்டு இல்லை பழுக்காமலே அப்படியே விழுந்துரும் அந்த மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த பலா சீசன் வந்துச்சுன்னா ஒரு தடவை இந்த பிஞ்சை குக் பண்ணி பாருங்கள். இதில் குருமா பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணலாம். சிக்கன் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலான்னு வச்சுக்கோங்களேன். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் இந்த பலாக்காயை சிக்கன் மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இந்த வருஷம் இருக்கிற ஒரு பிஞ்சை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த பலாக்காயை வெட்டி க்ளீன் பண்ணுறது தாங்க கஷ்டம். பட் குக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். அதுவும் கேரளா ஸ்டைலில் என்னோட மாமியார் சோம்பேறி சமையலில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ பலாக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தோல் மட்டும் சீவி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற நார் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கொஞ்சம் லைட்டாக கொட்டை இருக்குது. இதை விட கொட்டை இல்லாமல் பிஞ்சாக இருக்கும் இல்லையா, அது இன்னும் கூட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கரில் எப்பவும் போல் பலாக்காயை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 விசில் அந்த மாதிரி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நான் 3 விசில் போதும். மேக்ஸிமம் வெந்துட்டாலும் உங்களுக்கு பொரியல் போல் வராது. கறிக்கு குடிச்சிட்டியா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ கண்ணாடி உடஞ்சி போச்சு இல்லை, இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நியர்பை ஒட்டப்பாலம் போயிட்டுருக்கோம். ஸோ இது சர்ச், எங்களோட கூனத்தரா சர்ச்சு அண்ட் கூனத்தரா பஸ் ஸ்டாப்பு. கேரளாவில் பஸ் ஸ்டாப் இப்படி தான் இருக்கும். அண்ட் பஸ் மேக்ஸிமம் ஒன்று ப்ளூ கலரில் இல்லைனா பிங்க் கலரில் தான் இருக்கும். லென்ஸ்கார்ட் ரீச் ஆகிட்டோம். 14 days வாரண்ட்டி இருக்கிறதுனால அவங்க இந்த கண்ணாடியை ரீப்ளேஸ் பண்ணி தரனாலும் தரோம், இல்லைனா நீங்கள் வேறு ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த கண்ணாடி ரொம்ப லேஸாக இருந்துச்சு, குனிஞ்சாலே கீழே விழுந்துடுது. ஸோ வேறு ஃப்ரேம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃப்ரேம் நான் பார்த்தேன். அதில் ஒன்று செட் ஆச்சு, மூக்கில் நல்லா ஃபிட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்குமே நான் கண்ணாடி வாங்கினது ஒரு கண்ணாடி கூட எனக்கு மூக்கில் கரெக்டாக ஃபிட் ஆனதே கிடையாது. என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எப்போவுமே கண்ணாடி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கண்ணாடியாச்சும் எனக்கு செட் ஆகுதா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த கண்ணாடியை ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பெட் ஷாப் தான் உங்களுக்கு நான் சொன்னது ஒட்டப்பாலமில் பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே நிறைய டைப் ஆஃப் பீஜியன்ஸ் இருக்குது அண்ட் லவ் பேர்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ரேபிட்ஸும் இருக்குது. ரேபிட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 கலர்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி ரேபிட்ஸ்லாம் இருக்குது. பெட்ஸ்
சாப்பிட்றதுக்கு கம்பும் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் வச்சுருக்காங்க. இந்த பேரட் பேர் குயிக்கர் பேரட். இந்த பேரட்ஸு ஜீப்ரா ஃபின்ச். இந்த பீஜியன்ஸ்க்கு கால்லையுமே வந்துட்டு ஃபெதர் இருக்குது. இந்த பீஜியனோட நேம் வந்துட்டு கமிஷன் பீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பேரட்ஸு காக்டெயில். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இதெல்லாம் அக்வாரியமில் வச்சுக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு சென்னையில் 40 rupees. இங்கே எவ்வளோ நான் ப்ரைஸ் கேட்கல. இதில் இருக்கிறது டைகர் பாப், இதில் இருக்கிறது பிளாக் ஷார்க், இதில் இருக்கிறது கோல்டு ஃபிஷ். சூப்பராக இருக்கு இல்லையா, ரொம்ப கலர்ஃபுல்லாக. இதில் இருக்கிற ஒரு சில மீன் பேர் அயு. இந்த ஃபிஷ்ஷுங்க க்ளவுன் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷு பேர் ஏஞ்சல் ஃபிஷ். இதில் இருக்கிறது ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட கலெக்ஷன்ஸு. இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் லாப்ஸ்டார். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கிராப் என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்புறமா உத்து பார்க்கும்போது தான் வந்துட்டு இது கிராப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வால் பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு. இது அப்படியே வந்துட்டு நின்றுட்டு அப்படியே பிளேஸ் மாறுது பாருங்கள். இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. அண்ட் இங்கே கீழே இருக்கு இல்லையா, அதனோட ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்துட்டு பொறுக்கி எடுத்து அது வாயில் போட்டு சாப்பிடுது. அது எல்லாமே நான் ரொம்ப க்ளோஸ்அப்பாக ஜூமில் எடுத்திருக்கேன். இந்த ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருந்தோம். அதுக்கு மிடில் நாங்கள் இந்த ஷாப் பார்த்தோம். இது நர்சரி. இதில் வந்துட்டு எல்லா விதமான செடியும் அண்டு பலா மரமும் இருக்குது. இப்போ நான் பொரியல் வச்சேன் இல்லையா, அந்த அங்கே இருக்க பாருங்கள் சின்ன சைஸு. அந்த இதில் நீங்கள் வந்துட்டு பொரியல் வச்சுக்கலாம். அண்டு லோட்டஸ் பிளான்ட்டு. அண்ட் நம்ம ஊரில் எப்படி தமிழ் வருட பிறப்பு முக்கியமோ அந்த மாதிரி கேரளாவில் வந்துட்டு விஷு சேம் டேட்டுக்கு தான் வரும். ஸோ இங்கே விஷு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணர் சிலையும் அண்ட் விஷு கனின்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ளவரு. அதை நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அது வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதோட நம்ம என்ன சொல்லுவாங்க, இது பூசணிக்காய் நீட்டாக இருக்கும் இல்லையா, மலபார் காயின்னு சொல்லுவாங்க தெலுங்கில், எனக்கு தமிழில் என்னன்னு தெரியல. ஸோ அந்த காயை வச்சு இவங்க வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. ஒட்டப்பாலமில் இருக்கிற ஒரு 2 மால் இது. அதுக்கப்புறமா நாங்கள் பஸ் ஏற வந்துட்டோம். இங்கே இருக்கிற பஸ் சைஸ் பார்த்தீங்களா, வேன் சைஸுக்கு இருக்குது. இதுவும் ப்ரைவேட்டு அண்டு கவர்மெண்ட் இந்த ரெண்டும் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், ப்ளூ கலர் அண்ட் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும். எனக்கு இது கவர்மெண்ட் பஸ் இல்லை ப்ரைவேட் பஸ்ஸான்னு எனக்கு தெரியல. அண்டு கேரளாவில் ரோடுங்க, பழைய வீடுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கேரளா ஸ்டைலோட பழைய வீடுங்க ரோட் சைட் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கடை வருது. அந்த கடை வந்துட்டு என் கூட வந்த அந்த பொண்ணோட ஃபேவரட் பிளேஸு, அதனால் அதை கேப்சர் பண்ணேன். அண்ட் நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு எங்களோட ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். நடந்து போகிற வழி இது. இப்போ நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க இல்லையா, பிரம்மாண்டமாக. இந்த வீடு வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனரோடது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்துட்டு சின்னதாக ஒரு ஜுவல்லரி கடையை வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த விஷுக்கனி. இதை வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடைக்காது, எல்லாருமே பறிச்சுட்டு இருப்பாங்க. அதனால நாங்கள் அட்வான்ஸாக வந்துட்டு முன்னாடியே பறிச்சுட்டு போயிட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவுக்கு. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் என்ன ஒரு வீடியோ எடுத்தாலும் ஐயோ வெயில காலு கொல்லும்.
മാസപ്പാല് കാലുണ്ട്. ഒരു ആ വെച്ച വെറുതെ മാസപ്പാല് ഒന്നും കഴിക്കാൻ പറ്റില്ല. മാസപ്പാല് വരുമ്പോ ചോറ് കൊടുക്കൂ. മാസപ്പാല് വരുമ്പോ ഒരു വാ അമ്മണ എന്തൊക്കെ ഇപ്പൊ ചെയ്യുന്നത് അറിയില്ല. കുട്ടികൾക്ക് വേണ്ട സന്തോഷം അല്ലാണ്ട് ഒന്നുമല്ല. സന്തോഷമൊക്കെ തുടങ്ങി. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்ட லஞ்ச் பிளேட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ. பாய்.